அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. இந்த உடன்படிக்கைன்னு சொன்னாலே அந்த கவனன்ட், நித்திய எவர்லாஸ்டிங் கவனன்ட், இந்த இந்த நித்திய உடன்படிக்கையை நன்மை செய்யும்படி நம்பர் 1. நம்பர் 2, அவர்களை விட்டு நான் பின்வாங்குவதில்லை என்ற நித்திய உடன்படிக்கை. அவர் பின்வாங்க மாட்டார். நம்மளும் முடிவு செய்யலாம், இந்த மாதத்துல நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டேன். ஆமென். இது மாதிரி முடிவு எடுத்து பாருங்க. நிறைய நேரங்களில நம்ம பின்வாங்கி போயிடுறோம்ல, நிறைய நேரங்களில ஆண்டவருக்கு நம்ம ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறது இல்லை, அந்தந்த நேரங்களை ஆண்டவருக்கு நம்ம கொடுப்பதில்லை. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை 12 மாதங்களில இந்த ஒரு மாதம் நம்ம ட்ரை பண்ணலாமே. யார் யார் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ கண்டிப்பாக, ஏன் எனக்கு கஷ்டம் வருது, நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு கேட்பீங்க, ஏன் எனக்கு மட்டும் இப்படி வருது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி செய்யறாங்க, எனக்கு மட்டும் கடவுள் என்ன மறந்துட்டாரு, கடவுள் எனக்கு மட்டும் ஏன், அவர் என்னைக்குமே மறக்கல. நம்ம தான் பின்வாங்கி போயிருக்கிறோம். நம்ம பின்வாங்கி போறதுனால அப்போ அதனால அதனுடைய விளைவுகளை நம்ம சம்பாதித்துக் கொள்ளுகிறோம். சோ இங்க கர்த்தர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் பின்வாங்குவதில்லை. அதுதான் அவர் பண்ற நித்திய உடன்படிக்கை. ஒரு பயங்கரமான ஒரு வல்லமையான ஒரு உடன்படிக்கை. நான் பின்வாங்க மாட்டேன், நான் கண்டிப்பா பேக் ஸ்லைட் ஆக மாட்டேன், நான் பின்னாடி போக மாட்டேன், நான் உங்க கூட தான் இருப்பேன். நம்மளும் செய்யலாமா இந்த நேரத்துல? ஆண்டவர் நமக்கு பேசும்போது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருமே நம்மளும் ஒரு முடிவு எடுக்கலாம். நான் பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே, பின்வாங்க மாட்டேன். என் டைமை நான் உமக்கு கொடுத்துட்றேன், என்னுடைய பைபிள் வாசிக்கிற நேரத்தை நான் உமக்கு கொடுக்குறேன், நான் ஊழியம் செய்யற நேரத்தை நான் உமக்கு கொடுக்குறேன். இந்த உடன்படிக்கை நமக்குள்ள இருக்குதுனாக்கா கண்டிப்பாக நிச்சயமாக அவரும் நம்மளை விட்டு பின்வாங்க மாட்டாரு, நமக்குள்ளும் அந்த பின்வாங்கக்கூடிய தன்மைகள், குணங்கள் நமக்குள்ள வராது. அடுத்தது பார்க்கலாம், அது பின்வாங்குவதில்லை. அந்த உடன்படிக்கை ஆண்டவர் நம்மோடு கூட இன்னைக்கு காலையில இந்த மாதத்திலே நமக்காக அவர் ஏற்படுத்தி கொள்கிறார். அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு ஆண்டவருக்கு தேவையே அதுதான். எதுக்காக இந்த உடன்படிக்கை? நீ என்னை விட்டு அகன்று போகக்கூடாது. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நம்ம இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம் இந்த நேரத்துல உட்காந்து எல்லாருமே. நீ என்னை விட்டு விலகக்கூடாது, நீ என்னை விட்டு அகன்று போகக்கூடாது, ஒரு ஸ்டெப் கூட நீ என்னை விட்டு பின்னாடி போகாத, நீ என்னை விட்டு அகன்றுனா என்ன, தள்ளி அப்படி தள்ளி கூட போகாத என்னை விட்டு. எத்தனை நேரங்கள் நம்ம தள்ளி போயிட்டு தள்ளி வாழ்ந்துட்டு ஆண்டவரை நம்ம பிளேம் பண்றோம்ல, எனக்கு ஏன், நான் நல்லா ஜெபம் பண்றேனே, நான் நல்லா பைபிள் வாசிக்கிறேன், எனக்கு ஏன். ஆண்டவர் இங்க உடன்படிக்கை, அவருடைய வார்த்தை கேளுங்க. அந்த வார்த்தைக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது, அந்த வார்த்தைக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருக்குது, அந்த வார்த்தைக்குள்ள நிச்சயமாக அற்புதங்கள் இருக்குது,